வணக்கம், நான் டாக்டர் வினிதா கிருஷ்ணன், சீஃப் கிளினிக்கல் டயட்டிஷியன், சிம்ஸ் ஹாஸ்பிட்டல், சென்னை. ஸோ உணவை பொறுத்த வரைக்கும் உணவே மருந்து. ஸோ உணவே மருந்துங்கிறது போது அது நோய் தடுக்கிறதுக்கும் உதவும். இல்லை நோய் வந்தாலும் உணவு ரொம்ப முக்கியம். ஸோ தடுக்கிறது எப்படின்னா, நம்ம பேலன்ஸ்டு டயட் சாப்பிடுங்க. வெரி சிம்பிள். ஸோ புது கைட்லைன்ஸ் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பேலன்ஸ்டு டயட்டாக சாப்பிடுங்க. கண்டிப்பாக கார்போஹைட்ரேட் சேர்த்துக்கணும். கார்போஹைட்ரேட்டில் இது நல்லது அது தவறுன்னு கிடையாது. பேசிக்காக காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்னு சொல்லுவோம். 4 சத்து உள்ள உணவை உணவில் சேர்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மில்லட்ஸு, ஃபைபர், வெஜிடபிள் வித் ஸ்கின், அப்புறம் ஃப்ரூட்ஸ் வித் ஸ்கின், எது சாப்பிட முடியுமோ அதை இன்க்ளூட் பண்ணுங்கள் டயட்டில். அதே மாதிரி ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் சாப்பாடை விட ஜாஸ்தி சாப்பிட்ணும். ப்ரோட்டீன் வந்து நீங்கள் ஜாஸ்தி சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோனா, ஒரு ஆளுக்கு 0.8 நார்மலாக இருக்கிற பர்சனுக்கு 0.8 கிராம் உங்கள் உடம்போட ஐடியல் பாடி வெயிட். இப்போ நீங்கள் 70 கிலோனா உங்களுக்கு 4 to 60 grams ஆஃப் ப்ரோட்டீன் போதும். அந்த அளவுக்கு ப்ரோட்டீன் 0.8 grams ப்ரோட்டீன் உங்களுக்கு பாடி வெயிட்டுக்கு தகுந்தாப்புல அந்த அளவுக்கு ப்ரோட்டீன் போதும். அதுவும் நல்ல ப்ரோட்டீனாக சாப்பிடுங்க. நல்ல ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியனாக இருந்தால் பல்சஸ்ஸு, கிராம்ஸு, நட்ஸு, அதாவது இந்த பம்கின் சீட்ஸுன்னு சொல்கிறோம். நட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீனட்ஸு, அதுக்கப்புறம் பாதாம், வால்நட்ஸு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ளாக்ஸ் சீட்ஸு. இதெல்லாம் ரொம்ப சீப்பு தான், ஒன்றும் பெரிய விலை இல்லை. இதெல்லாம் வந்து உங்கள் டயட்டில் ரெகுலராக உங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு பதிலாகவே இந்த நட்ஸு சீட்ஸ் வச்சு சாப்பிட பழகிக்கலாம். ஸோ இதெல்லாம் குட் ப்ரோட்டீன் உங்களுக்கு தரும். நான் வெஜிடேரியன் பார்த்தா எக்கு சாப்பிடுங்க. முட்டையோட வெள்ளை வாரத்தில் 2 வாரி சேர்த்து பாக்கியெல்லாம் எக் பாயில் சாப்பிடுங்க. மீன்கள் வித்தவுட், அதாவது என்ன சொல்கிறது, எறா, நண்டு தவிர்த்து மற்ற மீன்களை ஹெல்த்தியாக குக் பண்ணி கிரேவி மாதிரி குக் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இது நல்ல ப்ரோட்டீன் உங்களுக்கு தரும். ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளேட்டோட அரை பாகத்துக்கு மேலே ப்ரோட்டீன் சாப்பிட்லாம். அப்புறம் வந்து கார்போஹைட்ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து பிளேட்டோட 1/4 பாகம் தான் இருக்கணும். மற்றதுன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸு கலர்ஃபுல்லாக இருக்கணும். அங்கே பிளேட்டு நம்ம எப்படி நம்ம அழகாக இருக்கணும், கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி பிளேட்டு கலர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பிரெயினுக்கு வந்து இதுதான் பார்த்து அப்பிடைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நல்ல பச்சை காய்கள், பாதி குக் பண்ண காய்கள், வேக வைக்காத காய்கள், அதுக்கப்புறம் வெந்த காய்கள், இது 3ஐயும் நீங்கள் செமி குக்டு, ரா அண்ட் குக்டு, இது 3ஐயும் டயட்டில் சேர்த்துக்கணும். ஸோ 3 காய் ஒரு பிளேட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தவிர நல்ல தண்ணி, நல்லா குட் ட்ரிங்கிங் வாட்டர், பாயில்டு அண்ட் கூல்டு வாட்டர், இல்லை பானை தண்ணி எது இருந்தாலும் நல்லதாக பார்த்து நல்லா குட் வாட்டர், 2.5 to 3 liters ஆஃப் வாட்டர். எப்படியாவது இதை வந்து நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். ஸோ ஏன்னா நம்ம என்வாயர்மெண்ட் பூரா இப்போ வந்து பொல்யூட்டட். ஸோ அந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே நீங்கள் ரிலீஸ் பண்ணதுன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லா தண்ணி குடிச்சே ஆகணும். ஸோ இதுதான் வந்து பேலன்ஸ்டு உணவிய முறை. சரி ஃபாஸ்டிங் பண்ணலாமான்னு. ஃபாஸ்டிங் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போதைக்கு அது ஒரு டயட்டை தவிர இது ஃபாஸ்டிங்கும் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஏன்னா ஃபாஸ்டிங்ன்றபோது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சாப்பிட்டுட்டே இருந்தால் உங்கள் உடம்புக்கு வந்து ரெஸ்ட், டைஜஸ்டிவ் சிஸ்டம் உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜி இந்த சாப்பாட்டிலே உங்களுக்கு நீங்கள் வேஸ்ட் பண்ணிடுறீங்க. ஸோ அந்த எனர்ஜியை வந்து வூண்ட் ஹீலிங், டிஷ்யூ பில்டிங், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு உடம்புக்கு டைம் இல்லை. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, அட்லீஸ்ட் ஒரு வீக்லி 15 days ஒன்ஸ், வீக்லி ஒன்ஸ் முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லை 15 days ஒன்ஸ் பண்ணால் கூட ஓகே. வெறும் டீடாக்ஸ் பண்ணிக்கோங்க. லைக் வெறும் லிக்விட்ஸ், அன்ஸ்வீட்டன்டு லிக்விட்ஸ், வெறும் அப்புறம் லோ கேலரி லிக்விட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்க, க்ரீன் டீ, பிளாக் டீ, கோகனட் வாட்டர், அப்புறம் ரொம்ப முடியல அப்படின்னா வெறும் லெமன் ஜூஸு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேலரியே இல்லாமல், பால் போடாமல், சர்க்கரை போடாமல் லிக்விட்ஸ் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கலாம். அதுக்கு ஹீலிங் ப்ராசஸ்க்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கும் பண்ணலாம். வேறு முந்தி காலத்தில் அதுதான், காலையில் வெறும் எழுந்தோடனே வெறும் க்ரீன் டீ ஏதாவது சாப்பிட்டு கரெக்டாக 12 o'clock லஞ்ச், ஹெவி லஞ்ச், என்ன லஞ்சோ நான் சொன்ன மாதிரி பெஸ்ட்டு முறையில் லஞ்சை ஃபுல்லாக ஹோல்சம் மீல் சாப்பிட்டுட்டு 8 மணிக்கோட டின்னரை 8 மணிக்கு முன்னாடி டின்னர் முடிச்சிடணும். இப்படி 2 hours முன்னாடி, ஸ்லீப்புக்கு முன்னாடி. அதே மாதிரி ஸ்லீப் ஒரு 9:30, 10 இல்லை மேக்ஸிமம் 10:30க்கு முன்னாடி தூங்கினீங்கன்னா நெக்ஸ்ட் டே யூ ஷுட் கெட் அப் அட் 4:30,
25. ஸோ இது ஒரு சர்க்காரியம் ரிதம். சர்க்காரியம் ரிதம்னு சொல்லுவோம், பயாலஜிக்கல் கிளாக்னு சொல்லுவோம். நம்ம உடம்பே இந்த மாதிரி இதுக்கு தான் டியூன் ஆயிருக்கு. ஸோ நம்ம அதுக்கு எதிர்முறையாக பண்ணினா பாடியில் வேரியஸ் டிசீசஸ் வரும். ஸோ நம்ம அதோட போக்கில் போனால் இட் வில் ஆல்சோ ஹெல்ப் அஸ் பூஸ்ட் பெட்டர் எனர்ஜி அண்ட் பீயிங் எனர்ஜெட்டிக் அண்ட் ஹெல்த்தி.